ஹாய்! எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என் பேர் தனலட்சுமி. நான் வந்துட்டு எனக்கு டெய்லரிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் தெரியாது. நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் பண கஷ்டம்னு வரும்போது தான் பணம் வருமானம் இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அப்புறம் தான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன மாதிரி தான் எல்லா பெண்களும் ஃபஸ்ட்டில் எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்பாங்க. அதனால் எல்லாருமே டெய்லரிங்கோ இல்லை எதோ உங்களுக்கு பிடிக்குமோ அதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்கம் இருக்கணும் நமக்கு. என்ன தான் வீட்டில் உள்ளவங்க நமக்கு கொடுத்தாலும் இல்லை பார்த்துக்கிட்டாலும் கணவன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் நமக்குன்னு ஒரு வருமானம் இருக்கும். அவங்களால முடியாத டைமில் நம்ம சில செலவுகளை பார்த்துக்கலாம். நம்ம வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு கிடைக்கிற ஒரு 2 மணி நேரத்தில் ஏதாவது என்ன செய்யலாம்னு யோசிங்க. டெய்லரிங் கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மெஹந்தி கற்றுக்கலாம், சாரீ அயர்ன் பண்ணி தரலாம், ஆரி ஒர்க் கற்றுக்கலாம், பியூட்டிஷியன் பண்ணலாம். இப்படி எவ்வளவோ இருக்குது. ஆனால் சில பேர்லாம் வந்துட்டு கடைக்கு வேலைக்கு போயிட்டு 3000 4000ன்னு அதிலேயே டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம வீட்டையும் சரியாக கவனிக்க முடியாது, பிள்ளைங்களையும் பார்த்துக்க முடியாது. வீட்டில் எதனால சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். அதனால் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கைத்தொழில் நமக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நம்ம ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம், வீட்டு வேலையும் அழகாக பார்க்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம மற்ற ஒர்க்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கம்க்கு என்னவோ அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். அதனால் எல்லா கேர்ள்ஸுக்கும் நான் தாய்மையுடன் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது சின்ன கைத்தொழில் தெரிஞ்சுக்கோங்க. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டே அடுத்தடுத்தது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கம்மியாக நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு என்ன பண்ணலாம், கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி என்ன 10 ரூபா சம்பாதிக்கலாம்னு யோசிங்க. சில பேர் எடுத்த உடனே அதில் இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி அமௌண்ட்லேயே ட்ரை பண்ணுங்கள். டெய்லரிங்க்கெலாம் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிளாஸ் போயிட்டு ஒரு கத்திரிக்கோல், டேப்பு இப்படி இருந்ததுனாவே போதும். வேறு எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து இன்கம் கண்டிப்பாக இருக்கணும். அதிகமாக சீரியல் பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போங்க. ஏன்னா யார் நம்ம எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஷிப் கூட உண்மையாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு நினைப்பாங்க. அதே நமக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு யார் வந்தாலும் போனாலும் லைஃப்பில் நம்ம அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்க தேவையில்ல. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு இருக்கலாம். அதை விட நமக்கு 10 ரூபா வேணும்னு ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம நிற்க தேவையில்ல. எனக்கு டெய்லரிங் தெரிஞ்ச பிறகு இன்ன வரைக்கும் நான் வந்துட்டு நமக்கு இந்த செலவுக்கு இல்லையேன்னு யோசிக்காத அளவுக்கு எனக்கு துணி வந்துட்டுருக்கும். அதனால் நமக்கு ஒரு வேலை தெரிஞ்சதுன்னா நம்ம எப்பயும் வந்து தலை நிமிர்ந்து நிற்கலாம். அதனால் எப்படியா இருந்தாலும் எப்படியாவது ஒரு தொழில் கற்றுக்கோங்க. கைத்தொழில் தான் நம்மளை கைவிடாது. மற்ற எல்லா உறவுகளும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை கைவிட்டுருவாங்க. அதனால் தயவுசெய்து கைத்தொழில்ன்றது கண்டிப்பாக வேணும். அதே சமயத்தில் சில பேர்லாம் குழந்தைங்கள வச்சுட்டு இதை கற்றுக்கலாமான்னு கேட்குறாங்க. குழந்தைங்கள வச்சுக்கலாம் அப்படி பண்ணாதீங்க. நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டில் பர்மிஷன் கேட்டு ஒரு இதுவாக பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. நமக்கு குழந்தைங்க தான் ரொம்ப முக்கியம். அதனால் குழந்தைங்கள கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்லேயும் ஓகே சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க இருக்கணும் ஸ்கூல் அனுப்பாமல் எப்படி நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் நம்ம எந்த வகையிலையும் நம்முடைய வேலை, நம்முடைய கடமையிலேருந்து பின்வாங்கக்கூடாது. அதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருக்கிறதுல தான் நம்ம இன்கம் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நம்ம வீட்டுக்கு வேலையெல்லாம் செய்யாமல் நம்ம ஒரு தொழில் பண்ணணும், அது பண்ணோன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளே பிடிக்காமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஃப்ரீ இருக்கிற டைமில் தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கணும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுடைய நிம்மதியோ அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் குழந்தைங்கள வச்சுட்டு மேக்ஸிமம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு பொறுமையாக சாதிக்கலாம். இன்னும் எவ்வளவோ இருக்குது நாட்கள். இந்த டைமுக்குள்ளே தான் இதை பண்ணணும்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க. குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதனால்
அவசரப்படாமல் பொறுமையாக குழந்தைங்களுக்கு கூட அந்த இது கிடைக்காம எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தை இல்லாதவங்க. அதனால் குழந்தைங்க தான் முக்கியம், வீடு தான் ரொம்ப முக்கியம், அப்புறம் தான் எல்லாமே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய கடமையை முடிச்சுட்டு தான் இன்கமுக்கு என்னன்றதை யோசிக்கணும். அதனால் உங்களுக்கு இந்த டெய்லரிங் வரலனாலும் வேறு என்ன வரும் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். எனக்கு டெய்லரிங்கில் விருப்பம் இருந்துச்சு, அதனால் நான் இதை ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வேறு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு யோசித்து செய்யுங்க. உங்களுக்கு டெய்லரிங் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.